கம்பளுத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வந்து ரொம்ப நேரம் நடிக்க போக, அவன் வந்து இவன் நடிக்க போக, அவன் கல்லை தூக்கிட்டு வந்துட்டான் இவன் மண்டையை புழக்கிறதுக்கு. பாகிஸ்தானோட டச் ஆகிற ஏரியானால எப்ப எவன் குண்டை போடுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா புல்வாமா தெரியும்ல, எல்லாரும் வாயில அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது. வேணா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்களேன், கரெக்டா வந்துடாது. ஆனா ஜம்மு காஷ்மீர்லயே சரியான டிராபிக்கா இருக்குங்க. சென்னை அளவுக்கு இல்லைன்னா கூட சென்னையில ஒரு பாதி அளவுக்காச்சும் ஜம்மு காஷ்மீர்ல டிராபிக் இருக்கு. ஆனா ஜம்மு காஷ்மீர்லயே சரியான டிராபிக்கா இருக்குங்க. சென்னை அளவுக்கு இல்லைன்னா கூட சென்னையில ஒரு பாதி அளவுக்காச்சும் ஜம்மு காஷ்மீர்ல டிராபிக் இருக்கு. நிறைய டிராபிக் நம்ம தாண்டி வந்துட்டோம். டிராபிக்ல வச்சு கஜ கஜான்னு இருந்துச்சு, அதனால நம்மளால ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ண முடியல. காலையில ரொம்ப பசிக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டு மனுஷன் நார்மலா போய்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சவுத் இந்தியன் ஹோட்டல் ஏதாச்சும் கடைக்குதான்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து இவங்க 2 பேருக்கு கூட இருக்காங்க. இந்த 2 பேர் இவங்களுக்கு வந்து நார்மல் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுலாம் பிடிக்காதவங்க இருக்கு. அதனால சரி ஓகே சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த பானிபூரி அதே மாதிரி இந்த பெங்காலி ஃபுட்டுலாம் ஓரளவுக்கு நார்மலா இந்த வடாப்பா கிடாப்பாலாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டனால நம்மளுக்கு தாங்கிருதுப்பா. ஆனால் இவங்களுக்குலாம் தாங்க மாட்டேங்குது. அதனால சரி ஓகே சவுத் இந்தியன் ஃபுட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜம்மு காஷ்மீர் மார்க்கெட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேற்று வந்து லேக், அதாவது டால் லேக் வீடியோ போட்டிருந்ததால பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் கூட தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நைட்டு பார்க்குறதுக்கு வேற வைப்புங்க, அதே மாதிரி பகலில் பார்க்குறதுக்கு டால் லேக் வேற வைப்பு. நைட்டு பார்க்கும்போது இந்த கோல்டன் வாட்ரு அதே மாதிரி அந்த லைட்டு வெளிச்சத்துக்குலாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த லேக்குக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது. ஆனால் பகலில் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கும். பகலில் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் டான்ஸ் அந்த மாதிரி இது இருக்குது. நம்ம இப்போ நேரம் அங்கே போகிறோம்னா வாட்டர் டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் டான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நாளைக்கு மார்னிங், அதாவது ஒரு 7 o'clock 6 o'clock போல் நம்ம மார்னிங் கிளம்பிடுவோம். கிளம்பி நம்ம எங்கே போகிறோம்னா அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்ப வேணாம்ல. சரி ஓகே மக்களை, வாங்க வாட்டர் டான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்க போகலாம். நம்ம நேற்று வந்து போயிருந்தோம்ல, அதாவது 200 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணி நம்ம போயிருந்தோம்ல, அந்த லேக்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வல்லெல்லாம் நிற்கிது பாருங்க சைடில். அதே மாதிரி இங்கே சைக்கிள்லாம் இருக்குங்க. 600 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வைங்களேன், வெறும் ஒரு 30 ரூபா வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 600 ரூபா நம்ம சைக்கிளை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த 600 ரூபா தந்துடுவாங்க. இதே சேம் ப்ராசஸிங் வந்து நம்ம கொச்சியிலையும் இருக்குது, அதே மாதிரி சென்னையிலே இருக்குங்க. அதே மாதிரி தான் எப்படி சொல்ல, ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு ஜம்மு காஷ்மீர் வரீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்ல, உங்களுக்கு சைக்கிளில் நார்மலாக சுற்றி பார்க்கணும்னா இந்த மாதிரி சைக்கிளில் ரெண்டுக்கு கிடைக்கும். அதாவது டால் லேக்குக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஹோட்டல் எங்கடா இருக்கணும். கூகுள் மேப்பில் போட்டோம்னா வருதுங்க. ஆனால் வந்து நம்ம போய் ஹோட்டலில் போய் கேட்டு பார்த்தா அந்த மாதிரி ஃபுட்டு இல்லை அப்படின்றாங்க. சும்மா போட்டு வச்சுருக்காங்க இவங்க, அதாவது கஸ்டமரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கடா சவுத் இந்தியன் ஃபுட்டை தேடி அலையிறதுன்னு இருக்குது. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்ல தொல்லை பண்ணுறாங்க. போய் கேட்டோம்னா எப்படி சொல்ல சவுத் இந்தியன் ஃபுட்டு இல்லை, இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் மண்டகரம் பிடிச்ச ஊராக இருக்குது. இருந்தாலும் மண்டகரம்னு சொல்லும்போது தாங்க ஞாபகம் வருது, நேற்று நம்ம மாப்பிள்ள வந்து பெருசா ஒரு சம்பவம் வச்சு பண்ணிட்டாங்க. எப்படி சொல்ல, அவன் சேர்ந்து அவன் அடி வாங்குவான்னு தவிர நம்மளே சேர்த்து அடி வாங்க வச்சிருப்பான். எதனாலன்னா நேற்று ஒரு ஹோட்டல், அதாவது ஒரு லாட்ஜ் வாசல்ல போய் நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டோம். சரி ஓகே, நம்மளுக்கு தெரியாது நோ பார்க்கிங்னு முதற்கொண்டு கூட அவன் போர்டு போடல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான் மாப்பிள்ள. அவன் வண்டி தான் ஃப்ரெண்ட்ல இருந்துச்சு. அதோட லாட்ஜ் ஓனர் வந்து எதுக்கு இங்கே நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துருந்தால சண்டையை போட்டாங்க ஆளுக்க. இவன் வந்து அவன் அடிக்க போக, அவன் வந்து இவன் அடிக்க போக, அவன் கல்லை தூக்கிட்டு வந்துட்டான் இவன் மண்டையை புழக்கிறதுக்கு. கடைசியில் போய் தடுத்து அங்கேருந்து பிரிக்க கூடாட்டி கூட்டம் ரொம்ப கூடிருச்சுங்க. ஒரு வழியாக மாப்பிள்ளை எப்படியும் சமாதானப்படி கூட்டம் வந்தாச்சு. இருந்தால் ஒன்று வேணா கேஸ் ஆகிருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி சொல்ல கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இப்படி சொல்ல மாப்பிள்ளை தலை உடஞ்சிருக்கு, இல்லாட்டி அவன் தலை உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று நல்லா வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா தடுக்க போகிற அவசரத்துலலாம் எடுக்க முடியல. ஆனால் எடுத்திருந்தா உங்களுக்கு எப்படி சொல்ல வேற லெவலில் தண்ணியாக போயிருந்துருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த ஊருக்காரையும் கொஞ்சம் மண்டை கரைச்சி பிடிச்சவங்க இல்லைங்க, ரொம்ப ரொம்ப மண்டை கரைச்சி பிடிச்சவங்க. ஏதாச்சும் ஒன்று லைட்டாக நம்ம எப்படி சொல்ல கொஞ்சம் ஒழுங்காக நம்ம டீசெண்டாக பேசினா கூட இவங்க கொஞ்சம் ராப் கார்டாக தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாலாம் பார்க்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆர்மி கன்னோடு நிற்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட டச் ஆகிற ஏரியானால எப்போ எவன் குண்டை போடுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா புல்வாமா தெரியும்ல, அதாவது புல்வாமா தாக்குதல் அந்த மாதிரி நிறைய
இந்த டெரரிசம் இந்த ஏரியாவில் நடக்கிறதுனால ஆர்மிலாம் இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது 500 மீட்டர் கேப் விட்டு ஆர்மிங்க நிற்கிறாங்க. மக்களை நான் சொன்னேன்ல வாட்டர் டான்ஸ், ஃபைனலாக அந்த வாட்டர் டான்ஸு கிட்ட தான் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாட்டர் அப்படியே ஜம்ப் ஆகுது இல்லை, இதான் வாட்டர் டான்ஸு. இதே மாதிரி நான் இங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எப்படி சொல்ல டேரெக்டாக அங்கெல்லாம் போய் பார்த்ததில்ல, ஒரு வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம துபாயில் இதே மாதிரி இருக்கு அங்கே வாட்டர் டான்ஸு. நான் துபாயில் நார்மலாக வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ தான் நேரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நார்மலாக சின்னதாக தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் ரொம்ப ஹைட்டுக்கு போகுங்க. அதாவது எப்படியும் ஒரு பூச் கலிஃப் அளவுக்கு போகாட்டியும் அதில் ஒரு 10 ஒரு 20% வச்சா ஹைட்டில் போகுதுங்க. அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடி கட்டடம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு போகுதுங்க. ஆனால் உண்மையில பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஒரு வாட்டர் டான்ஸ் தானே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் நம்ம தூரம் போனோம்னா இந்த வாட்டர் டான்ஸ் பக்கத்துலேயே பார்க்க முடியும். அதே மாதிரி 2-3 வெரைட்டி வாட்டர் டான்ஸ் இருக்கும். நாங்கள் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பார்க்கும் போக போகிறாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர்லேயே ஃபேமஸான ஒரு பார்க்கு போக போகிறோம். அந்த பார்க்கு ஆப்போசிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி ஷாப் கடை இருக்குது. அந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு, ஏன்னா வேற வழி இல்லை, நான் இங்கே ரொம்ப நேரமாக சவுத் இண்டியன் ஹோட்டல் தேடி லாஸ்ட்டாக வாட்டர் டான்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எப்படி சொல்ல சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கிறதுனால அந்த பிரியாணி வந்து இப்போ தான் உங்கள் கூகுள் மேப்லேயும் அதே மாதிரி நம்மளோட யூடியூப்லேயும் போட்டு பார்த்தேன். ரிவ்யூ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். அப்படியே போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டு அப்படியே அந்த ஃபேமஸான அந்த பார்க்கு சொன்னால அந்த பார்க்குள்ளேயும் போயிடலாம். அப்படியே ஜாலியாக சைக்கிள் ரைடு போகிறாங்க பாருங்களேன். அது ஒரு தனி ஃபீலுங்க. என்ன தான் பைக்கில் போனாலும் சைக்கிளில் போகிறதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல் ஃபீலு. நம்ம எப்படி சொல்ல, கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டைம் வருங்க. ஏதாவது எனக்கு என்ன ஆசைன்னா சைக்கிளில் இப்போ நம்ம லடாக் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்தீங்களான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அங்கே பாருங்கள் ஆர்மியில் எந்த அளவுக்கு வெறித்தனமாக கண்ணை வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு, AK-47 நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. எதனால நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஃபஸ்ட் டைமாக போய் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போடுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் எப்படி சொல்ல அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களை நான் கவர் பண்ணி வீடியோ போட முடியும். இப்போ நம்மளோட ட்ரீம் என்னென்னா அடுத்த பிளான் வந்து நம்ம சைக்கிளில் வந்து லடாக்கு, அதாவது ஆல் இண்டியா ட்ரிப்பு மாதிரியே போகிறோம்ல, இதே மாதிரி நம்ம சைக்கிளில் போகிறது தான் நம்மளோட அடுத்த பிளானு. நம்மளுக்கு எப்படி சொல்ல விதின்னு ஒன்று இருந்துச்சா நடக்கணும்னு எழுதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த நம்ம பைக்கில் இப்போ போகிறோம்ல, இந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக உள்ள பிளானிங்கை தான் நம்ம போகிறோம். கண்டிப்பாக இப்படி சொல்ல இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்படி சொல்ல எந்தெந்த இடத்துக்கு நம்ம அடுத்த பிளான் என்ன, எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். மக்களை ஸ்கூல்ல இருந்து டூர் வந்திருப்பாங்க போல, இவங்கள போட்டு நம்ம மாப்பிள்ளை வம்பழுத்துட்டு இருக்கான். அதாவது கேரளா லாங்குவேஜில் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, அதாவது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லார் வாயில அவ்வளோ சீக்கிரமா வந்துடாது, வேணா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்களேன், கரெக்டாக வந்துடாது. கேரளா ரீதியில் நம்மளால வாழைப்பழங்கிறத வாழைப்பழம் அப்படின்னு சொல்றது. அதை போட்டுட்டு நீ சொல்றா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்க அந்த டூரிஸ்ட் வந்திருப்பாங்க இல்லைங்க, அந்த ஸ்கூல்ல டூர் கூப்பிட்டு வருவாங்கல்ல, அந்த பசங்களை போட்டு வம்பழுத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வந்து ரொம்ப நேரமா இப்படி சொல்ல இவனை போட்டு ஓட்ட, இவன் வந்து அவனை போட்டு ஓட்ட, வம்புட்டு ரொம்ப நேரமா இது பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுக்கும் எல்லாரும் தெரிச்சுட்டாங்க. நான் அந்த பிரியாணி ஷாப் சொன்னேன்ல, அந்த பிரியாணி ஷாப் வந்து அந்த அளவுக்குலாம் ஒருத்தா இல்லைங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் நாங்கள் எப்படி சொல்ல அந்த பார்க்கையும் சுற்றி முடிச்சுட்டு பாபிக்யூ வந்து சாப்பிட்றதுக்காக நான் ஆர்டர் பண்ணிட்டோம். வர வரல செம ஸ்மெல்லு. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு ஏறிட்டு 2-3 பிளேட் முடிஞ்சிச்சு. அதுக்கு எப்படி சொல்ல 3வது பிளேட்டு உட்காந்து சாப்பிடும்போது அந்த வீடியோவை நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பசிங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் எப்படி சொல்ல நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, இந்த ஏரியாவில் அதிகமாக கிடைக்கல. நாங்கள் அந்த லடாக் அந்த மாதிரி ஏரியா நிறைய ஊற்றும் போது இந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, அதாவது ஜம்மு காஷ்மீரில் ஓரளவு கிடைக்குதுங்க. நம்ம கார்கில்ல இந்த குலாபு சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அந்த ஜம்மு காஷ்மீர் சைடு. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வெளியில தான் இந்த தால் லேக்கோட அழகை ரசிச்சுட்டு நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்கோம். சைக்கிள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க அந்த வள்ளத்தில் கூடி, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.